நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி ஃபியூச்சருக்கான டுமாரோ ப்ரிடிக்ஷன்ஸையும், பேங்க் நிஃப்டிக்கான டுமாரோ ப்ரிடிக்ஷன்ஸையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பேங்க் நிஃப்டி ஏற்கனவே நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி சைட்வே ஹையை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ அதனால் இன்னைக்கு பேங்க் நிஃப்டி அடிஷ்னலாக பார்க்குறோம். சரிங்களா? ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே ஒரு இம்பார்ட்டன்ட் செட்டப்காக ரெடி ஆகிட்டு இருக்க மாதிரி ஒரு வியூவில் இருக்குது. அது என்னன்றதை நம்ம கிளியராக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நிஃப்டி டே சார்ட்டை பார்த்துருவோம். டே சார்ட்டில் என்ன சொல்லியிருந்தோம்னா, இட்ஸ் அ இன்வெர்டட் சிமெட்ரிக் ட்ரையாங்கிள்னு சொல்லியிருந்தோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, நியரஸ்ட்டாக 22,380க்கு போகிறதுக்கு சான்சஸாக நெக்ஸ்ட் டார்கெட் இருக்குன்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதாவது சார்ட் இண்டிகேட் பண்ணுறது, அதாவது மந்த்லியோட வீக்லியோட நெக்ஸ்ட் டார்கெட் லெவல். பட் அதுக்கு நமக்கு ஸ்மால் டைம் ஃப்ரேம் சப்போர்ட் பண்ணணும்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு ஸ்மால் டைம் ஃப்ரேம் அதை கொஞ்சம் ரிஜெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு டைவேஷன் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. ஸோ அதாவது 22,380 மார்க்கெட் போகணுங்கிற மாதிரி நெக்ஸ்ட் லெவலாக வந்து மந்த்லி அண்ட் வீக்லி அப்டேட் ஆகிட்டு இருக்கு. பட் டெய்லியில் பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணி போட்டு காமிச்சிருந்தோம். டார்கெட் ரேஞ்ச் 22,230 அந்த லெவலில் வந்து ரீச் பண்ணிடுச்சு. ஸோ அதனால டே டைம் ஃப்ரேமுக்கான டார்கெட் ஃபினிஷ்டு. இந்த ஹைக்கு மேலே போகிறதுக்கு இப்போ டே டைம் ஃப்ரேமுக்கு தேவையில்லாத மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இப்போ இருக்குது. ஆனால் இங்கே ஸ்மால் டைம் ஃப்ரேம் என்ன நமக்கு இந்த ஏரியாவில் நமக்கு வந்து ஃபார்மேஷன் கொடுக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் லெவலாக நம்ம போக போகிறோம்னு சொல்லியிருந்தோம். அதுதான் 22,380. ஸோ அதுக்கான லெவல்ஸில் நம்ம அப்டேட் பண்ணி நம்ம எஸ்டே வீடியோலும் காமிச்சிருந்தோம். ஸோ இந்த டே டைம் ஃப்ரேம் இன்னைக்கு பார்க்கறதுக்கான ரீசன் என்னென்னா, இந்த இடத்துல வந்து நடந்திருக்கக்கூடிய ஃபார்மேஷன்ஸ் வந்து சரியில்லை. என்னன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த நியூ ஹை போச்சு. எகைன் இங்கே ஃபெயில்ட் ஆச்சு. இங்கே ஃபெயில்ட் ஆச்சு. எகைன் இங்கே இது வரைக்கும் வந்துட்டு போச்சு. பட் இந்த ஃபெயில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபெயில்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபெயில்டு கூட பிரச்சனை கிடையாது. இது வரைக்கும் தான் லெவல்ஸ் வர மாதிரியான அப்டேஷனில் இருந்தது. அதே போல் நம்ம காமிச்சிருந்தோம். இந்த ஃபெயில்யூருக்கு இது வரைக்கும் வரணும்னு சொல்லியிருந்தோம். அதே போல் வந்துட்டு தான் மார்க்கெட் போச்சு. பட் ஆனால் இங்கே ஒரு ஃபெயில்டு ஸ்ட்ரக்சரை கொடுத்துருக்கு. பட் அது கன்ஃபர்மேஷன் நாளைக்கு தான் நடக்க போகுது. அதாவது இங்கே நடந்த ஃபெயில்டு மாதிரி இங்கே ஒரு ஃபெயில்டு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஓகே, ஸோ டே டைம் ஃப்ரேம்லையும் சரி, ஸ்மால் டைம் ஃப்ரேம்லையும் சரி, அதுக்கான கன்ஃபர்மேஷன் நாளைக்கு தான் கிடைக்க போகுது. ஸோ அந்த கன்ஃபர்மேஷன் எப்படி இருந்தால் நம்ம சேஃபாக இருக்கணும், அதாவது கால் ஆப்ஷன் பையர்ஸ் எப்படி சேஃபாக இருக்கணும். ஏன்னா நியூ ஐ போயிட்டு இருக்கு, கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவல் ரொம்ப லாங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு ஸ்மால் டைம் ஃப்ரேம் நமக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக போகும். இந்த இடத்துல ஸ்மால் டைம் ஃப்ரேம் என்ன பண்ணிட்டு இருக்கு, என்ன மாதிரி அப்டேஷன் கொடுத்துட்டு இருக்குங்கிறத நம்ம ஸ்மால் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸில் பார்ப்போம். அடுத்தது இந்த இடத்துல நம்ம என்ன மாதிரி டே கேண்டில் க்ளோஸ் வச்சா நம்ம டேஞ்சர் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அதாவது கால் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு புட் ஆப்ஷன்ஸ் இந்த இடத்துல ஒரு வேளை ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா புட் ஆப்ஷன்ஸ் சூப்பரான மூவ் கொடுக்க சான்சஸ் அதிகம். ஒரு நல்ல ஒரு பிக் மூவ் இங்கே ஃபெயில்டு ஆச்சு அப்படின்னா நியரஸ்ட்டாக ஃபர்ஸ்ட் லெவலாக வந்து 21,150 தான் நெக்ஸ்ட் லெவல் ட்ராப் ஆகும். அது வரைக்கும் கண்டினியூ ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பட் இந்த வீக்லேயே நடக்குமா அப்படிங்கிறது கேரண்டி கிடையாது. அதுவும் நான் சொல்லிடுறேன். பட் ஏன்னா வந்து ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் மெல்டிங் ஆகணும். ஸோ இந்த வீக் முடிஞ்சிட்டு கூட நெக்ஸ்ட் வீக் வந்து நடக்கலாம் மேபி. பட் இந்த இடத்துல அந்த ஃபெயில்டு கொடுத்தா கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. கால் ஆப்ஷன் பையர்ஸ் கொஞ்சம் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே, அது என்னன்னு பார்ப்போம். ஸோ டே கேண்டில் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைய மார்க்கெட் வந்து நாளைக்கு ரிஜெக்ட் ஆகக்கூடாது. ஒன்று, ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட் இந்த லோவை வந்து பிரேக் பண்ணி ட்ரேட் ஆகிடக்கூடாது. அதாவது இது எத்தனையுமே கால் ஆப்ஷனில் இருக்கிறவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை மாதிரி நான் சொல்கிறேன். ஆனால் ஒருவேளை என்ன நடந்தால் நம்ம புட் ஆப்ஷனுக்கு போகலாம், என்ன நடந்தால் கால் ஆப்ஷனுக்கு போகலாங்கன்னு நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஓகேவா? ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் வந்து பொசிஷனல் ட்ரேடர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறனால தான் இந்த இடத்துல வந்து பை போகலைன்னா ரிஜெக்ட் ஆனால் இது வரைக்கும் போகுங்கிறதுக்காக தான் பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? பட் ஆனால் இங்கே மேக்ஸிமம் ரிஜெக்ஷனுக்கு தான் சான்சஸ் அதிகமாக இருக்குது. பட் இதையும் மீறி பைக்கு போச்சுன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரியான செட்டப் நாளைக்கு பார்ப்போம். சரிங்களா? இப்போது இந்த ஹைய மார்க்கெட் வந்து நாளைக்கு ஒரு வேளை ஃபெயில்டு பண்ணிடக்கூடாது. அதாவது எப்போ போயிட்டு ரெட் பாரா க்ளோஸ் வச்சுட்டோ
அல்லது ஓப்பன் கேண்டிலோ பிரேக் ஆயிடுச்சுன்னா ரொம்ப டிஃபிகல்ட். ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஃபார் பொசிஷனல் ட்ரேடர்ஸ். ஓகேவா? நாம இத எப்படி கன்ஃபர்மேஷன் குடுக்குறது? ஓகே. அவங்களுக்கு ஒருவேளை மார்க்கெட் எண்ட் ஆஃப் த டே நாளைக்கு மார்க்கெட் முடியிறப்போ, நல்ல ஒரு பிக் பார், ரெட் பாரா க்ளோஸ் வச்சுருச்சுன்னா, இந்த ஹை வந்து ஃபெயில்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். டே டைம் ஃப்ரேம்ல பொசிஷனல் ட்ரேடருக்காக இப்ப பேசிட்டு இருக்கோம். ஒருவேளை இந்த மாரி மேல கேப் அப் ஆயிட்டு ரெட் பாரா வந்து கீழ முடியும்போது க்ளோஸ் வச்சுட்டாலோ, அல்லது இன் பிட்வீன்ல இந்த ஏரியால ஓப்பன் ஆயிட்டு, அதாவது டுடே ஹைய பிரேக் பண்ணாம, ஓகேவா? பிரேக் பண்ணாம வந்து கீழ க்ளோஸ் வச்சுட்டாலோ, அல்லது ஓப்பன் கேண்டிலே இந்த லோவ பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுட்டாலோ, அதாவது டே கேண்டில் முடியிறப்போ ஒருவேளை இந்த இடத்துல இந்த மாதிரியெல்லாம் க்ளோஸ் வச்சுதுன்னா, ஸோ பொசிஷனலா ஹோல்டிங்ல இருக்க ட்ரேடர்ஸ் எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஃபர்ஸ்ட் லெவலா வந்து 21,160யும், செகண்ட் லெவலா வந்து 20,150யும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. நான் ஸ்டாப்பா வரதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் இந்த வீக்கே இந்த எக்ஸ்பிரிக்கு வருமான்னு என்னால கேரண்டி குடுக்க முடியாது. பட் இந்த செட்டப் இங்க ஃபெயில்ட் ஆச்சுன்னா சான்சஸ் நெறையா இருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கும் ஸ்மால் டைம் ஃப்ரேம்க்கும் என்ன சம்மந்தம்? ஸ்மால் டைம் ஃப்ரேம் நமக்கு சப்போர்ட் பண்ணுமா? ஸ்மால் டைம் ஃப்ரேம் நம்ம என்ன மாரி நடந்தா இயர்லியா நம்ம என்ன மாரி என்ட்ரில இருக்கலாம்? அப்படிங்கிறத நாம இப்போ ஸ்மால் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ்ல பார்ப்போம். இப்போ 8 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு போயிடுவோம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் என்னன்னா, பிரைஸ் ஆக்ஷன் நடந்து பிரேக் ஆச்சுன்னா, இந்த இடத்துல மார்க்கெட் எப்படியெல்லாம் வந்து ஆக்ட் ஆக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 22,280 22,280 இந்த ரேஞ்சுக்கு மேல மார்க்கெட் ஒருவேள நல்ல பிரேக் ஆயி க்ளோஸ் வச்சிருச்சுன்னா, நமக்கு வந்து நல்ல ஒரு புல் மூவ் அப் டூ 22,380 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. எப்போ அப்படின்னா, நாளைக்கு அல்லது இனி வரும் நாட்கள்ல இந்த ஹைய பிரேக் பண்ணிட்டு, நல்ல ஒரு க்ளோஸ் வச்சிருச்சு, ஃபெயில்ட் ஆகலங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா, நமக்கு வந்து 22,380 வரைக்கும் கன்டின்யூ ஆகும் பை சைட்ல. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா, நம்ம வந்து பெருசா ஃபாலுக்கு வாய்ப்புகள் கம்மி. பிரசன்ட் சிச்சுவேஷன் இந்த சிச்சுவேஷனுக்கு நாளைக்கு இது மாரி நடந்துட்டா. இது மாரி நடந்தா மட்டும் தான் கால் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் வந்து சேஃபா இருக்கலாம். ஓகேவா? ஸோ ஒருவேளை மார்க்கெட் வந்து இந்த லோவ்ல வந்து பிரேக் ஆயி, இங்கேருந்து கன்டினியூவா புல் மூவ் குடுத்தாலும் சேஃபா இருக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அப் டவுன் ஆயிட்டு கிரீன் பாரா க்ளோஸ் வச்சு கன்டினியூவா பை போயிடுச்சு அப்படின்னாலும், கால் ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்ஸ் வந்து சேஃபா இருக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. பட்டு 2 விஷயத்த நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். கால் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் நாளைக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். பேங்க் நிஃப்டி எக்ஸ்பீரியும் கூட. ஸோ இந்த ஹை, இந்த லோ அல்லது இந்த லோ. ஓகேங்களா? சாரி இந்த லோ இல்ல. இந்த லோ. அடுத்தது இந்த லோ. இப்போ கால் ஆப்ஷன்ல ஃபோக்கஸ் பண்றீங்க. 22,280க்கு மேல மார்க்கெட் க்ளோஸ் வச்சுச்சுன்னா, நல்ல ஒரு புல் மூவ் கன்டின்யூ ஆகும். அப் டூ 22,380. ஸோ இந்த செட்டப் எந்த பிரச்சனையும் இல்ல. புல் மூவ் கன்டின்யூ ஆகும். சப்போஸ் மார்க்கெட் வந்து நிஃப்டி ஃபியூச்சர் ஹைய ரிஜெக்ட் பண்ணுச்சு. அதாவது கேப் அப் ஆயிட்டு ரெட் பாரா க்ளோஸ் வச்சிருச்சு. அப்படின்னாலும் சரி, அல்லது இந்த ஹை. இங்க ஒரு ஹை இருக்கு. காரணம் என்னன்னு நான் இப்ப சொல்றேன். இந்த ஹைய பிரேக் பண்ணாம, இங்கிருந்து ஓப்பன் ஆயிட்டு, இந்த ஏரியாலருந்து ஓப்பன் ஆயிட்டு, க்ளோஸ் வச்சாலும் சரி. ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில். அத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இப்போ இன்ட்ராடே செட்டப். ஒருவேளை மார்க்கெட் கேப் டவுன் ஆயிட்டு, இந்த பார வந்து பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சாலோ. நோட் பண்ணுங்க. ஸோ இந்த 3 செட்டப். ஒண்ணு இந்த ஹைய பிரேக் பண்ணி ரெட் பாரா க்ளோஸ் வச்சிருச்சுனாலோ, அல்லது இந்த ஹைய பிரேக் பண்ணி ரெட் பாரா க்ளோஸ் வச்சுச்சுனாலோ, எப்ப பாய் ரெட் பாரா இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கேப் டவுன் ஆயிட்டு ரெட் பாரா க்ளோஸ் வச்சுட்டாலோ. ஸோ இந்த லெவல்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
இந்த 3 செட்டப் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு செட்டப். இந்த 3 செட்டப் விழுந்தது அப்படின்னா, மேக்ஸிமம் எண்ட் ஆஃப் த டே மார்க்கெட் டே கேண்டில் எப்படி முடிய வாய்ப்புகள் இருக்கும்னா, ஒண்ணு இந்த செட்டப்லயோ, அல்லது இந்த செட்டப்லயோ, அல்லது இந்த செட்டப்லயோ மார்க்கெட் க்ளோஸ் ஆக வாய்ப்புகள் அதிகம். அதாவது இது வந்து ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் இந்த 3ம். இது வந்து டே கேண்டில் க்ளோஸ் வைக்கிறப்போ இந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்க வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த செட்டப் ஃபார்மேஷன் நடந்தது அப்படின்னா, மேக்ஸிமம் பிரைஸ் ஆக்ஷன் நடந்து பிரேக் ஆகுறப்போ, இந்த லோ வந்து பிரேக் ஆயிடும். அதே போல இங்க இந்த இடம் ஃபெயில்ட் ஆச்சுன்னா, அகைன் வந்து லோ பிரேக் ஆகி க்ளோஸ் வச்சிரும். ஒருவேளை ஓப்பன் கேண்ட்லயே நல்லா பிரேக் வச்சு க்ளோஸ் வச்சுதுன்னா, கம் டவுன் ரொம்ப ஒரு லாங் பியரிஷும் நாளைக்கு எதிர்பார்க்கலாம். சரிங்களா? அதாவது எந்தெந்த செட்டப் வந்தா என்ன பண்ணணுன்றத பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த செட்டப் வந்தா கொஞ்சம் புட் ஆப்ஷன் பையர்ஸ் கொஞ்சம் நல்லா என்ட்ரி எடுக்கலாம். கால் ஆப்ஷன் பையர்ஸ் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஸோ இதுல ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட் இந்த செட்டப் குடுத்துச்சுன்னா, குடுத்துட்டு ஃபெயில்ட் ஆகாம இருந்தது. பிரைஸ் ஆக்ஷன் நல்லா சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா, நல்ல ஒரு பிக் டவுன் மூவ் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? மேபி ஏன்னா இந்த செட்டப் வரலாம் அப்படி இல்லாட்டி, இந்த ஹைய வந்து பிரேக் ஆயிட்டு ரெட் பாரா க்ளோஸ் வச்சு அகைன் வந்து நல்ல ஒரு மூவ் ஆகி க்ளோஸ் வைக்கலாம் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. ரீசன் என்ன? ஏன்? எதனால வந்து நான் இந்த செட்டப் பைல இருந்தேன்னா, ஏன் வந்து இந்த செட்டப்புக்கு நான் வந்து எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா, ரீசன் சொல்றேன். ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, நேத்து எஸ்டர்டே வீடியோல 21,140 22,140ல வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரேஞ்ச் இருக்கு. இந்த இடத்துல பிரைஸ் ஆக்ஷன் நடந்து பிரேக் ஆச்சுன்னா, பை கன்டின்யூ ஆகும்னு நான் வந்து எஸ்டர்டே வீடியோல சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல ஸ்மால் டைம் ஃப்ரேம்ல நடந்தது. பட் அந்த ஸ்மால் டைம் ஃப்ரேம் நமக்கு ரிஜெக்ட் ஆயிட்டு, அகைன் பிக் டைம் ஃப்ரேமா சேஞ்ச் ஆயி பிரைஸ் ஆக்ஷன பிரேக் பண்ணியிருக்கு. ஆனா இந்த பிரேக் சஃபிஷியன்ட்டா இல்ல. அதான் ரீசன். அதாவது இந்த இடத்துல வந்து இந்த செட்டப் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் செட்டப். ஒருவேளை நாளைக்கு இந்த லோவுக்கு கீழ ட்ரேட் ஆக ஆரம்பிச்சது, சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, மிகப்பெரிய ஃபால் தான் எதிர்பார்க்க முடியுமே தவிர, அகைன் பைக்கு திரும்ப சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஒருவேளை இந்த லோ பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆனா பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதாவது பீரிஸ் புல்லிஷ் என்கல்ஃபிங்கோ அல்லது ஹேமர் பேட்டர்னோ ஃபார்ம் ஆனா ஓகே. அதர்வைஸ் இந்த லோக்கு கீழ மார்க்கெட் ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா, பிக் செல்லிங் மூவ். புட் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் நல்லா ஒரு பூந்து விளையாடலாம். அந்த லெவலுக்கு வந்து மார்க்கெட் வந்து டவுன் ஆக வாய்ப்புகள் அதிகம். பட் ஒன்லி 1 டே தான் வந்து நாளைக்கு இருக்கு. இந்த எக்ஸ்பிரிக்கு. அதனால இந்த எக்ஸ்பிரிக்கு மூவ் இருக்குமா அப்படிங்கிறதுக்கு என்னால கேரண்டி குடுக்க முடியாது. அது மட்டும் வாய்ப்புகள் இல்ல. மூவ் எப்ப வேணாலும் நடக்கலாம். பட் செட்டப் நடந்ததுன்னா டவுன் மூவ். மிகப்பெரிய டவுன் மூவ் எனி டைம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம். சரிங்களா? ஸோ இதனால தான் வந்து இன்னைக்கு நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னும் டெலகிராம் சேனல்ல சொல்லியிருந்தேன். ஸோ எடுத்திருந்தத நம்ம வந்து கட் பண்ணிட்டு பொசிஷன ஹோல்டு பண்ணவும் நம்ம செய்யல. சரிங்களா? ஸோ இதுதான் நாளைக்கு நம்ம நிஃப்டி ஃபியூச்சர்ல ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம். ஸோ பையர்ஸ் நாளைக்கு இந்த ஹைய பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்கா க்ளோஸ் வச்சா மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அதர்வைஸ் ஃபெயில் ஆனாலோ, இதுக்கு கீழ டே கேண்டில் க்ளோஸ் வச்சாலோ, மிகப்பெரிய பிக் ஃபால் கம்மிங் வீக்ஸ்ல இருக்கலாம். சரிங்களா? ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. புட் ஆப்ஷன் பையர்ஸ் ஒருவேளை இந்த செட்டப் விழுந்தா, நீங்களும் கொஞ்சம் மணி மேனேஜ்மென்ட் ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. ரொம்ப ஹியூஜ் அமௌண்ட் லாக் பண்ண வேண்டாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்க யாருக்கும் நான் பை செல் ரெக்கமெண்டேஷன்ஸ் தரல. ஏன் அப்படின்னா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நாலேட்ஜ் தான் ஷேர் பண்ணிக்கிறேனே தவிர, உங்கள கட்டாயம் இத செய்யுங்க நான் சொல்ல மாட்டேன். ஸோ அதனால நீங்க உங்களோட கரெக்ட்டான அட்வைசர கேட்டு நீங்க பண்றது நல்லது. ஓகே? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய செட்டப் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு செட்டப்ல இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். பேங்க் நிஃப்டி இப்ப பார்ப்போம். பேங்க் நிஃப்டிய பொறுத்தவரைக்கும் டே டைம் ஃப்ரேம்ல நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, டே டைம் ஃப்ரேம்ல லாஸ்ட் வீடியோல என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இந்த லெவல்ல மார்க்கெட் வந்து பிரேக் ஆயி க்ளோஸ் வச்சுட்டு ஃபெயில்ட் ஆறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். இந்த ஹைக்கு மேல அல்லது இந்த ஹை. ஏன்னா சைட்வே ஹை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா?
ஸோ இதில நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஒரு வேளை கேப் அப் ஆயிட்டு க்ளோஸ் வச்சுச்சுன்னா, இட்ஸ் என்கல்ஃப்டு. வேர் இஸ் என்கல்ஃப்டு. ஸோ இது வந்து அகைன் ஹைய ரிஜெக்ட் பண்றதா அர்த்தம். ஸோ மிகப்பெரிய ஃபால் பேங்க் நிஃப்டிக்கும் டே டைம் ஃப்ரேம்ல இருக்கு இந்த இடத்துல. ஸோ அதுக்கு ஸ்மால் டைம் ஃப்ரேம்ல என்ன மாரி செட்டப் விழுந்தா பேங்க் நிஃப்டி அத கன்டின்யூ பண்ணும் அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? ஸோ பேங்க் நிஃப்டிய பொறுத்தவரைக்கும் நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லியிருந்தது தான். இட்ஸ் அ டே டைம் ஃப்ரேம் வந்து டவுன் ட்ரெண்ட் சைட்வேஸ்ல இருக்கு. ஸோ மேக்ஸிமம் இந்த ஹைய பிரேக் பண்ணி ரிஜெக்ட் ஆகவோ, அல்லது பிரைஸ் ஆக்ஷன் நடந்து பிரேக் ஆகவோ வாய்ப்புகள் நெறையா இருக்கு. ஸோ இந்த ஏரியால செல்லிங் கன்ஃபர்மேஷன் குடுத்தது அப்படின்னா, பிக் ஃபால் நடக்கும்னு நான் வந்து ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோல நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா, என்னன்னு பார்ப்போம். அதுக்கான லெவல்ஸ் வந்து 42,621 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இன்டிமேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஏரியால ஸ்மால் டைம் ஃப்ரேம் நமக்கு எப்படி சப்போர்ட் பண்ணா, அந்த செட்டப் வரதுக்கு சான்சஸ் இந்த லோ செல் ஆகறதுக்கு சான்சஸ் இருக்குன்றத பார்ப்போம். பை சைட்ல இப்போதைக்கு பேங்க் நிஃப்டில நான் ஃபோக்கஸ் பண்ணல. ஏன்னா, டே டைம் ஃப்ரேம் செல்லுல இருக்கு. ஓகேவா? நாளைக்கு பொறுத்தவரைக்கும் பேங்க் நிஃப்டி ஸோ நோட் பண்ணக்கூடிய முக்கியமான லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோ அல்லது டே லோ. ங்களா? ஸோ அல்லது ஹை இந்த ஏரியாவ வந்து ரிஜெக்ட் பண்ணா. இப்போ மார்க்கெட் நாளைக்கு பேங்க் நிஃப்டிய பொறுத்தவரைக்கும் இந்த ஹைய ரிஜெக்ட் பண்ணி க்ளோஸ் வச்சாலோ, அல்லது ஓப்பன் கேண்டிலே இந்த லோவ பிரேக் பண்ணி ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சாலோ, அல்லது ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் டே லோக்கு கீழ க்ளோஸ் வச்சாலோ, ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கான லெவல் பார்ப்போம். லெவல் பார்த்தீங்கன்னா 46,840 இந்த லெவல். ஸோ மோஸ்ட்லி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கலாம் அப்படின்னு. நாளைக்கு பொறுத்தவரைக்கும் பேங்க் நிஃப்டி இந்த லோவ பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சு பிக் ஃபால் நடக்கலாம் அப்படின்ற மாதிரியான வியூல இருக்கு. ஏன்னா டே டைம் ஃப்ரேம் செல் அண்ட் தென் ஏற்கனவே நான் பழைய வீடியோ பாருங்க என்ன ப்ரிடிக்ஷன் குடுத்திருந்தேன்னு. ஸோ அந்த லெவலுக்கு போகணும்னா, இப்ப இருக்கக்கூடிய அப்டேஷன் பிரகாரம் இந்த லெவலுக்கு கீழ ஓப்பன் கேண்டிலே பிரேக் ஆகணும். ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டிலே பிரேக் ஆகணும். ஃபெயில்ட் ஆகக்கூடாது. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லெவல்ல பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா, நல்ல ஒரு பிக் செல்லிங் மூவ் இருக்கு. ஓகேவா? ஸோ பேங்க் நிஃப்டிய பொறுத்தவரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல பை வியூ இப்போதைக்கு இல்ல. அது நடக்கும்போது நான் அத அப்டேட் பண்றேன். ஓகே. ஸோ இதுதான் நாளைக்கான வியூஸ் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸ். ஸோ மறக்காம நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க. எந்த இடத்துல என்ன மாரி வியூல இருக்குன்னு பாருங்க. அதே மாரி நடந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.